ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தாழ முடியாத கஷ்டத்தில் இந்த இடிதாங்கி கையேந்தி ஒரு 500,000 கடன் கேட்டபோது பதிலுக்கு பஞ்சப்பாட்டு பாடியவர்கள் இப்போது என்னிடமே சில்லறை கேட்டு வருவதை பார்க்கும்போது எனது உடம்பு சில்லிட்டு போகிறது. 500,000 ரூபாய் நோட்டுகள் பிங்க் கலரில் பரிணமிப்பதை பார்த்து பினாங்கில் இருந்து கூட இடிதாங்கி நண்பர்கள் பிரமிப்பாக பார்க்கிறார். இப்படி கருப்பு பண புழக்கத்தை ஒழிக்கும் திட்டத்தை போல மஞ்சள் நிறத்தில் உள்ள தங்கம் செல்லாது என அறிவித்து அதை பொதுமக்கள் பச்சை கலர் தங்கமாகவோ அல்லது மொச்சை கலர் தங்கமாகவோ வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ளும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று இடிதாங்கி ஆசைப்படுகிறார். அப்போதுதான் கருப்பு தங்க புழக்கம் நெருப்புக்குள் சென்று வளையலாகவும் நெக்லஸாகவும் மாறுவதை தடுக்க முடியும். அதேபோல் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் அதை வங்கியில் அளித்துவிட்டு மஞ்சள் பெயிண்ட் அடித்த வீடுகளாக மாற்றிக்கொள்ளும் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் இடிதாங்கி ஆசைப்படுகிறார். இடிதாங்கியின் கனவை சுனாமி போல உடனடியாக அறிவித்தால்தான் பினாமிகள் அனைவரும் தனிமைப்படுவார்கள். இப்படிப்பட்ட பொருளாதார அறிவை இடிதாங்கி எந்த கடையிலிருந்து இலவசமாக பெற்றான் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட பொருளாதார புண்ணிய கோடியை தெருக்கோடியில் இருக்கும் ஏடிஎம் வாசலில் நாள் கணக்கில் கால் கடுக்க நிற்க வைப்பது நியாயமா என கேட்கிறேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போனதால் இந்தி நடிகர் அமீர்கானுக்கு வேண்டுமானால் பாதிப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடிதாங்கிக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதை யாராவது வெளியில் பேசுகிறார்களா? 500 1000 ரூபாய் நோட்டுகளை கீழே போட்டுவிட்டு கவனத்தை திசை திருப்பி இந்த இடிதாங்கியின் பையில் இருந்த ஒரு 20 ரூபாய், ஒரு 10 ரூபாய், 4 1 ரூபாய் காயின்களை பிட்பாக்கெட் திருடர்கள் லவட்டி கொண்டு போனது நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? இடிதாங்கி என்ற யானைக்கும் அடி சறுக்கியது என்ற உண்மையை இப்போதுதான் உணர்ந்தான் இடிதாங்கி. நாட்டில் கடும் பருப்பு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது தட்டுப்பாடு நீங்கும் வரை தபால் நிலையங்களில் பருப்பு விற்கவும் ரேஷன் கடைகளில் ஸ்டாம்பு போஸ்ட் கார்டு விற்கவும் அதிரடி ஆலோசனைகளை அள்ளி வீசியவன் இந்த இடிதாங்கி. எனவே செல்லாத 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பீஸாக வாங்கி கொண்டு 500 நாட்களில் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் பிரபஞ்ச சூத்திரத்தை சுண்டிவிடலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் என தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.